அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு போகி ஸ்பெஷல் காய்கறிகள் குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, ஒரு முருங்கைக்காய் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க, 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், கலர் மாறாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அவரைக்காய் ஒரு 50 கிராம், ஒரு கேரட், பீன்ஸ் ஒரு 50 கிராம், பட்டாணி ஒரு 50 கிராம், ஒரு முள்ளங்கி, கருணைக்கிழங்கு ஒரு 100 கிராம், உருளைக்கிழங்கு ஒரு 50 கிராம், சேப்பக்கிழங்கு ஒரு 50 கிராம், பரங்கிக்காய் ஒரு துண்டு. நான் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தோரம்பருப்பு ஒரு 100 கிராம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி நான் 2ஐயும் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு. தாளிக்க பார்த்தீங்கன்னா கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கேங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம். நான் எண்ணெய் 2 கரண்டி போல் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். கூடவே நாம் சீரகத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் தக்காளி சேர்த்துடலாம். கூடவே நாம் பூண்டையும் சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் காய்கறிலாம் சேர்த்துலாங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இப்போ நாம் முருங்கைக்காவை சேர்த்துடலாம். கூடவே நாம் கேரட்டையும் சேர்த்துடலாங்க. இப்போ முள்ளங்கி சேர்த்துடலாம். கருணைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. பீன்ஸை சேர்த்துடலாங்க. நாம் அவரைக்காவை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. சேப்பக்கிழங்கு சேர்த்துடலாங்க. இப்போ நாம் பட்டாணி சேர்த்துடலாம். கடைசியாக நாம் பரங்கிக்காவை சேர்த்துடலாம். நாம் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நாம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா வேகட்டும். காயெல்லாம் வெயிட் பண்ணலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நாம் வேக வச்ச தோரம்பருப்பை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் புளியை சேர்த்துடலாங்க. நான் புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகட்டுங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். வெயிட் பண்ணலாம். புளியோட பச்சை வாசனைலாம் சூப்பராக போயிடுச்சிங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். போகி ஸ்பெஷல் காய்கறிகள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நான் பார்த்தீங்கன்னா 11 வித காய்கறி சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.